தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரைப் பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரைப் போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதைக் கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானைப் பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை, ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 4ஆம் வாரம் பிப்ரவரி 6ஆம் தேதி 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க என்ன ஆகுது. ஏரோது அப்படிங்கிற அரசன் வந்து இயேசுவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து என்ன சொல்றாங்களாம், அவர் வந்து இறந்து போன திருமுழுக்கு யோவான் தான் உயிரோட வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இவர் எலியா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, இல்ல இவர் மற்ற இறைவாக்கினரை போலவே இவரும் ஒருத்தர் அப்படின்றாங்க. ஆனா ஏரோது என்ன சொல்றான் மறுபடியும், இல்ல இல்ல அவர் தலையை நான் வெட்டினால யோவானுடைய தலையை அவரு தான் நினைக்கிறேன் அப்படின்றான். ஓகேங்களா. ஸோ ஒரு யோவான் அப்படிங்கிறவரை இயேசுவுக்கு ஈக்குவலா வச்சு பேசுற அளவுக்கு யோவான் வாழ்ந்து காட்டியிருக்காரு. தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்காரு. சரிங்களா. அப்ப அவர் எவ்வளவு நேர்மையானவரா, எவ்வளவு நல்லவரா, எவ்வளவு ஒரு உண்மை உள்ளவராக இருந்தது. அதுவும் பாருங்க, அந்த அரசனே பயந்துருக்கான் பாருங்க அந்த காலத்துல. யோவானுடைய தலையை வெட்டுறதுக்கு பயந்துருக்கான். ஓகேங்களா. இந்த காலத்துல அரசரை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை லைட்டா சொல்லிட்டு, அதாவது பெரிய பெரிய அதிகாரிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டோமா என்ன ஆயிரும், அவ்வளவுதான் காலி, குடும்பத்தோட காலி. ஆனா அந்த காலத்துல அவர் எவ்வளோ பெரிய இறைவாக்கினரா இருந்திருந்தா, அரசனே போய் அவ்வளோ நீ பண்ற தப்பு அப்படின்னு தைரியமா எடுத்து வச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. அந்த தைரியம் எங்கேருந்து வந்திருக்கும். நேர்மையானவராக இருந்தால் மட்டும்தான் அந்த தைரியமே நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளும் எப்படி இருக்கணும், நேர்மையானவர்களாக கடவுளுக்கு உண்மை உள்ளவராக இருந்தோம்னா நமக்கும் தைரியம் கிடைக்கும். கடவுளுக்கு நம்மளே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.